அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நாளைக்கு பிப்ரவரி மாதத்தின் 17ஆம் தேதி, மாசி மாதத்தின் 5ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை பொதுவாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு மாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குது. மாதம் வரக்கூடிய அமாவாசை திதி விசேஷம் வாய்ந்ததுனாலும் ஒரு சில தமிழ் மாதங்களுக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்போடு பார்க்கும்போது இந்த மாசி அமாவாசை ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். திதியானது இன்று மாலை 6:27 அப்படிங்கும்போது தொடங்கிருங்க. இது நாளை மாலை 6:30 வரைக்கும் இருக்கும். மேலும் இந்த முறை நமக்கு இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமும் வரவிருக்குது. ஏற்கனவே இந்த சூரிய கிரகணம் வரதை முன்னிட்டு ஒரு 5 ராசிகள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது நீங்கள் பார்க்கணுன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன். பார்த்துட்டு அதில் உங்கள் ராசி இருந்துச்சு அப்படிங்கும்போது எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த சூரிய கிரகணம் நாளைக்கு இருக்கிறதுனால இப்போ அமாவாசை படையலிட்டு நிறைய பேர் வழிபாடு செய்வீங்க இல்லையா, அவங்களாம் எந்த டைமில் படையலிட்டு வழிபாடு செய்யணும், மேலும் கர்ப்பிணி பெண்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் என்பது குறித்து இந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல சூரிய கிரகண டைம் தெரிஞ்சுக்கோங்க. நாளை மதியம் 3:26 இருந்து இரவு 7:57 வரைக்கும் இருக்குது. இது இந்தியாவில் தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் இது வான அளவில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுனால அதனுடைய பாதிப்புகள் அங்கங்கே நமக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா? சரி, இப்போ கிரகண டைம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காலையிலேயே இப்போ வேலைக்கு போகிறீங்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் படையல் எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். இல்லைன்னா இந்த 3:26 நீங்கள் முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா நாளைக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ராகு காலமும் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மணிக்குள்ளே, மதியம் ஒரு 2 மணிக்குள்ளார நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் உணவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துக்கோங்க. கிரகணம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிறது நல்லது. மேலும் இந்த அமாவாசை நாள்லேயே நம்ம யாருக்கிட்டேயும் கடன் வாங்கக்கூடாது, சண்டை சச்சரவுகள் எல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேலும் கிரகணமும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒருபோதும் ஒரு பைசானாலுமே நீங்கள் கடன் வாங்காதீங்க. நாளைக்கு அமாவாசை சமையலுக்காக நீங்கள் ஆல்ரெடி ஒரு கடையில் அக்கௌண்ட்டு கூட வச்சுருக்கலாம். 1ஆம் தேதினா நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுத்துடலாம். மற்ற நாள் சும்மா போயிட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு கூட வாங்கலாம். அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நாளைய நாளில் இந்த பொருட்களுக்கு காசு கொடுத்து வாங்குங்க. கையில் எடுத்துகிட்டு போய் காசு கொடுத்து வாங்குங்க, அக்கௌண்ட்டு வச்சு வாங்காதீங்க. அதே போல் யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு திரும்ப கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்கள் கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அதே போல் பொதுவாகவே அமாவாசை நாளில் இந்த நகம் வெட்டுறது, முகச்சவரம் செய்கிறது, அசைவம் சாப்பிட்றது இதெல்லாம் கூடாது. அது நீங்கள் எப்பவும் போல் இந்த அமாவாசைக்கும் கடைப்பிடிச்சிக்கோங்க. மேலும் இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் தூங்கிறது அப்படிங்கிறது கூடாதுங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்கள் ஷார்ப்பான எந்த ஒரு பொருளையும் நீங்கள் கையில் வச்சுட்டு அதை வச்சு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண வேண்டாம். அதாவது ஏதாவது கத்தி எடுத்து காய் நறுக்கிறது, சிசர் வச்சு ஏதாவது கட் பண்ணுறது, ஊசி நூல் வச்சு ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த சமயத்தில் நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கும்போது கிருமிகளுடைய தாக்கம் அதிகரிக்குங்கிறதுனால புண்ணு சீக்கிரம் ஆறாது. அதுக்காக தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது மட்டும் நல்லது. மேலும் இந்த கிரகண சமயத்தில் நம்ம ஏதாவது மந்திரங்கள் உச்சாடனம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு சக்தி அதிகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு விருப்பமான சுவாமியினுடைய மந்திரம் எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு
நல்ல பலன்கள் அப்படிங்கிறது வந்து நிச்சயம். சரி, இப்போ கிரகணம் வந்து இங்கே இந்தியாவில் தெரியாது, இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ கிரகணம் முடிஞ்ச பிறகு வீடெல்லாம் வந்து தொடச்சி விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் துடைக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரை வீடு முழுக்க வந்து தெளித்து விடுறது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் உணவுப் பொருட்களில் நம்ம தர்பைப்புல் போட்டு வைக்கிறது நல்லது. தர்பைப்புல் இல்லை அப்படிங்கும்போது துளசி இலைகளையோ அல்லது அருகம்புல் இருந்துச்சு அப்படின்னா அருகம்புல் போட்டு வைக்கிறது நல்லது. முடிஞ்சால் மாலை நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் கோவிலுக்கோ அல்லது சிவபெருமான் கோவிலுக்கோ போயிட்டு வழிபாடு செய்கிறது சிறப்பு. அதாவது இரவு 7:57 வரைக்கும் இந்த கிரகணமானது இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 8 மணிக்கு மேலே முடிஞ்சால் நீங்கள் வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைனா மறுநாள் காலையில் தலைக்கு குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த பதிவில் வந்துட்டு நீங்கள் படையல் போடக்கூடிய நேரம் குறித்தும் தெரிஞ்சிருப்பீங்க. மறுபடியும் ஒரு முறை வந்து ஞாபகப்படுத்திடுறேன். 3:26 தான் கிரகணம் தொடங்குதுங்கிறதுனால நீங்கள் ஒரு 2 மணிக்குள்ளாரையே படையலிட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளாரையே வந்துட்டு சாப்பிட்டுக்கோங்க. 3:26 7:57 வரைக்கும் ஏதாவது இறைவனை நினச்சி நீங்கள் ஒரு தியானம் மாதிரி பண்ணுறது, ஒரு மந்திரம் சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. மேலும் கிரகண சமயத்தில் தூங்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து உடம்பு நோய்வாய்ப்பட்டிருக்குது அப்படிங்கும்போது, ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். நீங்கள் பார்த்து தூங்குங்க. மேலும் இப்போது கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் தூங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சன்லைட் வந்து படுற மாதிரி இடத்துல நீங்கள் படுத்து தூங்க வேண்டாம். ஜன்னல் ஸ்க்ரீனில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரூம் வந்து இருட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் படுத்துக்கோங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.